நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ரிவர்சலுக்கான சான்சஸ் கிடச்சிதுன்னா நம்ம இந்த இடத்துல கால் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே போய் க்ளோஸ் பண்ணல. அங்கே போய் டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்து இதே இடத்துல அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கிளியராக நீங்கள் 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடச்சிது. இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. எதுக்கு அப்படின்னா புட் செல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சப்போஸ் இந்த இடத்துல சுற்றுனாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராடுலோ இல்லை ஸ்ட்ராங்குலோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே நம்ம கிளியராக ஒரு வியூ கிடைச்சனால என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த ஜோனில் அதாவது 54,600 புட் செல் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏரியாவோட டாப்பை ஃபோக்கஸ் பண்ணி அதாவது 55,000 கால் செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெண்டுமே 0 ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஃபின்னிஃப்டியில் நாளைக்கு எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கலாம், செல்லிங்க்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபின்னிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி இந்த ஏரியாலே சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட் த மணியில் ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடலோ அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராங்குலோ போடலாம். ஸ்ட்ராங்குலாக இருந்தால் இந்த ஜோனோட டாப்பும் இந்த ஜோனோட லோவையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கிள் போடலாம். சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி நேராக மேலே போயிட்டு இந்த ஜோனுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம புட்டை செல் பண்ணலாம். 21,600 புட்டை செல் பண்ணலாம். செல் பண்ணோம் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த லைனை பிரேக் பண்ணிவிட்டு இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே போயிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு கால் செல் பண்ணலாம். அதாவது 21,500 கால் செல் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி 0 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இது வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ செல்லிங்க்கான செட்டப் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஜோனுக்குள்ளே இருந்தாங்கன்னா அட் த மணியில் ஒரு ஸ்ட்ராடுலோ இல்லாட்டினா இந்த ஜோனோட டாப்பையும் இந்த ஜோனோட லோவையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கிலோ போடலாம். அப்படி சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போனாங்கன்னா நம்ம தாராளமாக 21,600 புட்டை செல் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஜோனுக்கு கீழே போனாங்க அப்படின்னா 21,500 கால் செல் பண்ணலாம். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.